ஹே கைஸ், நான் உங்கள் சத்யதாஜ். நிறைய பேர் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த 1 மில்லியன் ஸ்பெஷல் வீடியோ தான் இது. கண்டிப்பாக என் சப்ஸ்கிரைபர் பாதி பேருக்கு தெரியும், நான் கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் வாய்ஸ் கொடுத்து பேசியிருக்கேன். இந்த மாதிரி வந்து லாங் வீடியோ உங்ககிட்ட பேசுகிற மாதிரி எந்த வீடியோ போட்டதில்லை. பொசுக்கு நீ இப்போ எதுக்குடா லாங் வீடியோ போகிறேன்னு கேட்டுறாதீங்க. எப்படி 0 சப்ஸ்கிரைபர் டு 1 மில்லியன் அடிச்சுன்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது இல்லாத உங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ண போகிறேன். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாக்டவுனில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாது, சும்மா போர் அடிக்கணும் உட்காந்துட்டு இருக்க போது என் ஃப்ரெண்டு சொன்னால் ஃப்ரீ ஃபைன்னு ஒரு கேம் இருக்குது, விளையாடலாமான்னு. ஸோ என்னடா கேமை விளையாண்டு பார்க்கலான்னு சொல்லி நானும் ஜாலியாக வந்து ஒரு 1 இயராக அப்படியே விளையாண்டுட்டே இருந்தேன். அது பாட்டுக்கு போயிருச்சு. ஸோ இந்த கேம் வச்சு நிறைய பேர் இந்த கேமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வீடியோ போட்டு இருந்தாங்க. ஸோ எனக்குமே ரொம்ப ஆசை வந்துச்சு அவங்க வீடியோ போடுற பார்த்துட்டு. சரி நாமளுமே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணேன். இந்த சேனல் நேம் வந்து கேமிங் சத்தி. அந்த சேனலில் நிறைய ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போடுவேன். பட் எனக்கு மட்டும் ரீச் கிடைக்காது, மீதி எல்லாரும் போகிறீங்க செம்மையா ரீச் கிடைக்கும். நிறைய பேர் நிறைய விதமா சொன்னாங்க, பட் அதை நான் கண்டு கூட இல்லை. அதாவது நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும். 100,000 சொல்லணும், நம்ம வேலையை நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சலாம். ஸோ அவங்க சொல்லலாம், என் காதலியே வாங்காத என் பாட்டுக்கு போட்டுட்டு இருந்தேன். அப்படி போட்டு ஒரு பிரோஜனம் இல்லை. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது 2 வருஷத்துல 2000 சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் ரீச் பண்ணி. என்னடா பண்றது, 2 வருஷத்துல வந்து 2000 சப்ஸ்கிரைபர் தான் ரீச் ஆயிருக்கும். என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. நமக்கு செட் ஆகாது போலன்னு சொல்லி அப்படி YT சேனல் குயிட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் நியூ இயர் வந்தது. சரி எதுக்குடா குயிட் பண்ணணும்னு சொல்லி கடைசி ஒரு டைம் முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அந்த சேனல்ல வீடியோ போட்டுட்டே இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பிளஸ் வந்து வியூஸ் வந்து முன்னாடில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏறிச்சு. அப்ப கரெக்டா February 20 அப்ப வந்து நான் 4K ரீச் பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டு 2 இயர்ஸ் ரீச் பண்ண 2K ஜஸ்ட் 1 மந்த்லயே ரீச் பண்ணிட்டேன். இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, நாம தான் சொல்லி நல்லா போயிட்டு இருந்தது. அப்பதான் முடிச்சுட்டாங்க போன்னு சொல்லி யூடியூப் காரன் வந்து நம்ம சேனலே டெர்மினேட் பண்ணி விட்டான். எனக்கு சுத்தமா என்ன பண்றதுன்னே தெரியல. 4K சப்ஸ்கிரைபர் எல்லாமே போயிருச்சு. ஐயோ 2 இயர்ஸ் கஷ்டப்பட்டமே, என்னடா பண்றேன்னு நான் ரொம்ப புலம்பிட்டே இருந்தேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சரி பாத்துக்கலாம்னு சொல்லி அடுத்த ஒரே நாள்ல வந்து நான் சேனல் ஆரம்பிச்சு அதே மாதிரி தான் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போடுறேன். அவ்வளவா ரீச் ஆகல, கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆகி எப்படியோ 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம என்ன கண்டென்ட் போட்டாலும் ரீச்சே ஆக மாட்டேங்குது, ரொம்ப கம்மியா தான் ரீச் ஆகுது, நம்ம வேற ஏதோ கண்டென்ட் சூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் பார்த்தா யூடியூப்ல நிறைய பேர் வந்து ஃபேக்ஸ் கண்டென்ட் போட்டுருந்தாங்க. சரி நம்ம ஃபேக்ஸ் கண்டென்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நான் ஃபேக்ஸ் கண்டென்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் போட கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டென்ட் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி அந்த ஃபேக்ஸ் கண்டென்ட்ல வேற மாதிரி சேஞ்ச் பண்ண கொஞ்ச நாள்லயே நான் எதிர்பார்க்காத மாதிரி வியூஸ் சப்ஸ்கிரைபர்லாம் வெறித்தனமா ஏறிச்சு. ஜஸ்ட் சேனல் ஆரம்பிச்சு 1.5 மந்த்லயே நான் 100K ரீச் பண்ணி. அதுக்கப்புறம் 5 நாள்ல 200K அடிச்சேன். அதுக்கப்புறம் 5 நாள்ல 300K அடிச்சேன். இப்ப எல்லாம் என்னடா இவ்வளவு சப்ஸ்கிரைபர் ஃபாஸ்டா ஏறுது, என்னடா காசு கொடுத்தாலும் ஏத்தறியான்னு கேட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்ல 400K அடிச்சேன், 500K அடிச்சேன், 700K அடிச்சேன். நடுவுல 1 இயர் பெரிய கேப்பே விட்டுட்டேன். எதுக்குடா கேப் ஒன்னும் சொல்லி இந்த வருஷம் February எண்டிங்ல ஸ்டார்ட் பண்ண 2 மந்த்ல 1 மில்லியன் அடிச்சு உங்க முன்னாடி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ஓப்பனா சொல்லணும்னா நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது பிரச்சனை இல்லை, நம்ம 100% எஃபெக்ட் போட்டோமா அது மட்டும் தான் கடைசியில முடிவு பண்ணும். தோட்டுட்டா அடுத்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு லெசன், ஜெயிச்சிட்டனா இன்னும் அதுக்கு மேல ஜெயிக்கணும்னு அது ஒரு லெசன். அப்புறம் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், கலாய்க்கிறவன் கலாய்ச்சிட்டு தான் இருப்பான். அவன் கலாய்க்கிறான்னு சொல்லி நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அவன் நம்மள அந்த இடத்துல ஒதுக்கி வச்சிருவான். கலாய்க்கிறவன் நிறைய பேர் இருக்கான். ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் வாய்ஸ் கொடுக்க போது நிறைய பேர் கலாய்ச்சிருந்தாங்க. பேர் கை தட்டினா ஒழிய மீதி எல்லாருமே கலாய்ச்சிட்டு தான் இருந்தாங்க. சரி அவன் கலாய்க்கிறான்னு சொல்லி நான் வீடியோ போடாது இருந்தா கண்டிப்பா உங்க முன்னாடி நின்று நான் பேசியிருக்க கூட மாட்டேன். ஸோ நீ என்ன வேணா என்னை கலாய்ச்சிக்கூடா, அது நான் சொட்டோ கூட மதிக்கமானேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே விட்டு உங்க வேலையை பார்த்தா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, ப்ரோ என் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டே இருந்தீங்க. யாருக்கெல்லாம் என்கிட்ட கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல யார் யார் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ கண்டிப்பா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி நான் வீடியோ போடுவேன். ஸோ இன்னும் 1 or 2 வீக்ல வந்து நம்ம PC செட்டப் வீடியோ, அது இல்லாத சில்வர் பிளே பட்டன், கோல்டன் பிளே பட்டன் எல்லாத்தோட வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வீடியோ போட்டுருவேன். நான் 1 மில்லியன் அடிச்சது எல்லாமே உங்களால தான். நீங்க இல்லைன்னா கண்டிப்பா என்னால் அடிச்சே இருக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லாங் கண்டென்ட்ல இதோட நல்ல கண்டென்ட்டா சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன வட்டா.